அப்படி என்னென்ன காரணங்களால ஆண்களுக்கான அந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது? ஸோ ஆண்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுல இன்ஃபர்டிலிட்டியில அட்லீஸ்ட் ஒரு 40-45% வந்து மேலோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுல 75% ஆஃப் த டைம் ஸ்பெர்மோட இஷ்யூஸ், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, இல்ல ஸ்பெர்முடைய ஸ்பீட், அதாவது ஊர்ந்து செல்லும் தன்மை, மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இல்லை, இல்லைன்னா அப்நார்மல் ஃபார்ம்ஸ், அதாவது அதனோட டிஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கலாம். பட் 25% ஆஃப் த டைம்ல வந்து எல்லாமே நார்மலா இருக்கு. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேல் எரெக்டைல் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்னால மேபி இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம். பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஸ்பெர்மோட இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்ட 2-3 விஷயங்கள் நம்ம மெயினா சொல்றோம். ஒன்னு லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ரெண்டாவது ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது ஏசோஸ்பெர்மியா, மூணாவது வேரிகோசில், அதாவது டெஸ்டிஸோட பிளட் வெசல்ஸ் பெருசா இருக்குது. இந்த 3 காரணங்கள் ரொம்ப ஃபர்ஸ்ட் 3ல இருக்கிறது இந்த 3 தான். ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினா நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட் செக்கப் தான் நம்ம பண்றோம். இங்க இருந்து என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்.